ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமியன் சங்கி சேனல். பூனைகள் நம்மளை கடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய உடல் பாகங்களில் எந்தெந்த பகுதிகளை நம்ம தொடலாம், எந்தெந்த பகுதிகளை தொடக்கூடாது, எதெல்லாம் குட் டச் அண்டு எதெல்லாம் பேட் டச்சஸ் அப்படின்றத தெளிவாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் கேட்ஸை எந்த சூழ்நிலைகளில் நம்ம தொடவே கூடாது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். பூனைகளுடைய கால் பகுதி, பாதங்கள், வால் பகுதி, அடிவயிற்று பகுதி, முக்கியமாக வாய்ப்பகுதி, இதை நம்ம தொடவே கூடாது அப்படின்றத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம கேட்ஸை தொடவே கூடாது அப்படிங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்குறப்ப பூனைகள் நம்மளை கடிக்காமல் நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட்ஸை பொறுத்த வரைக்கும் 99% யாரையும் ஈஸியாக கடிச்சிடவே மாட்டாங்க. கேட்ஸ் எப்போவுமே கடிக்க மாட்டாங்க. சில பூனைகள் மட்டுமே ஒரு சில சுச்சுவேஷனில் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். பூனைகள் பொதுவாக அவங்களுடைய உடலை நார்மலாக வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய உடம்புல உள்ள முடிகள் நல்லா சிலுத்துட்ருக்கு, வால் பகுதி நல்லா சிலுத்துட்ருக்கு. வேறு ஏதோ ஒரு பூனை அவங்கள தொந்தரவு பண்ண வந்திருக்காங்க, வெளி பூனைகள் தொந்தரவு பண்ண வந்திருக்கலாம், இல்லை நாய்கள் வெளியில் குறைச்சிட்ருக்காங்க அப்படின்னாலோ, இல்லை வேறு ஏதாவது சத்தத்தை கேட்டுட்டு அவங்க பய உணர்வில் இருந்தாங்க அப்படின்னா அந்த நேரங்களில் நம்ம பூனைகளை தொடவோ தூக்கவோ கூடாது. நம்ம பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். பயப்படாதீங்க, உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும். அதே மாதிரி பூனைகள் சண்டை போட்டுக்கிட்டாலோ இல்லை நாயும் பூனையும் சண்டை போட்டுக்கிட்டாலோ நம்ம தொடவோ தூக்கவோ கூடாது. அவங்கள எப்படி பாதுகாக்கிறதுன்றத நம்ம எட்ட இருந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் பண்ணணுமோ அதை தான் நம்ம பண்ணணும். பூனைகள் பொதுவாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பிகினிங் ஸ்டேஜ்லேயுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அந்த நேரங்களில் தூக்கவோ தொடவோ கூடாது. அதே மாதிரி குட்டி போடுற நேரங்கள்லையுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. பூனைகளை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. அந்த நேரத்துலையுமே நம்ம தொடவோ தூக்காமலோ அவங்கள கொஞ்சிறது, இல்லை அவங்கள ஃப்ரீயாக விட்டுறது, ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அவங்களுடைய மனநிலை நார்மல் ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அவங்கள ஃப்ரீயாக விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூனைகள் பொதுவாக குறைஞ்சபட்சம் 16 மணி நேரம் தூங்குவாங்க. அந்த மாதிரி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னாலே அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க தூங்குறதுக்காக ஓய்வு எடுக்கிற நேரங்களில் நம்ம தூக்கவோ தொடவோ கூடாது. கேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத இருக்கக்கூடிய நேரங்கள், முக்கியமாக ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நேரங்களில் நம்ம தூக்கவோ தொடவோ கூடாது. அதுக்கான மருத்துவம் என்னன்றதை நம்ம முறையாக செஞ்சுட்டு அதை குணப்படுத்தின பிறகு அவங்கள தூக்கலாம், தொடலாம். பூனைகள் பொதுவாக குட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா முதல் 2 வாரங்களுக்கு பூனையையும் பூனைக்குட்டிகளையும் நம்ம தேவையில்லாமல் போய் தொடுறதோ தூக்குறதோ செய்யவே கூடாது. நல்ல பழக்கப்பட்டவங்க உணவுகள் கொடுக்கறது, அவங்கள பாதுகாக்கிறது செய்தால் போதும். பூனைகள் பொதுவாக மறைவான பகுதிகளில் இல்லை ஒரு இருட்டான பகுதிகளில் தூங்கிட்டு இருக்காங்க, அந்த நேரங்களில் போயிட்டு நம்ம கைகளால் தொடக்கூடாது. பூனைகள் பொதுவாக ஹிஸி சவுண்ட் போடுவாங்க, இல்லை சீர்றாங்க அப்படின்னா அந்த நேரங்களில் நம்ம தூக்கவோ தொடவோ கூடாது. வீட்டுக்கு புதுசாக கேட்ஸ் வந்திருக்காங்க, அறிமுகம் இல்லாத கேட்ஸை நம்ம தூக்கவோ தொடவோ கூடாது. பூனைகள் பொறுத்த வரைக்கும் தூங்குறப்ப மல்லக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து தூங்குவாங்க இல்லையா, அந்த நேரங்களில் போயிட்டு நீங்கள் சடனாக அவங்களோட வயிற்று பகுதிகளை தொடவே கூடாது. அந்த நேரத்தில் அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக கீறவோ கடிக்கவோ செய்யலாம். பூனைகள் பொதுவாக வேடிக்கை பார்க்குறது அவங்களுடைய இயல்பான குணங்கள். ஒரு நாளைக்கு அதிகப்படியான நேரங்களை வேடிக்கை பார்க்குறதுக்கும் தூங்குறதுக்கும் செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேடிக்கை பார்க்குற நேரங்களில் அவங்களுடைய காதுகள் பார்த்திங்கன்னா 180 டிகிரி வரைக்குமே சுழலக்கூடியது. சத்தத்தை காது கொடுத்து கேட்டுட்ருப்பாங்க. காது பின்பக்கமாகவோ இல்லை மற்ற டைரெக்ஷன்லையோ சுழண்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நேரங்களில் நீங்கள் தூக்கவோ தொடவே கூடாது. பூனைகளோட மனநிலை சாதாரணமாக இருக்குது, நார்மலாக இருக்கக்கூடிய நேரங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய காதுகள் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த நேரங்களில் அவங்க நார்மலாக இருப்பாங்க. மற்றபடி காது கொடுத்து கேட்டுட்ருக்காங்க, ஒரு சத்தத்தை ரொம்ப ஆழமாக கேட்டுட்ருக்காங்கன்னா அந்த நேரத்தில் தூக்கவோ தொடவோ கூடாது.
இயல்பாக அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் க்ரூமிங் பண்ணிக்கிறாங்க, தண்ணி குடிச்சிட்ருக்காங்க, உணவுகள் சாப்பிட்டுட்ருக்காங்க, யூரின் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மோஷன் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரியான அன்றாட கடமைகளை செய்துட்டு இருக்கக்கூடிய நேரங்கள்லையும் நம்ம தூக்கவும் கூடாது, தொடவும் கூடாது. அவங்களுடைய வேலைகளை அவங்கள ஃப்ரீயாக செய்ய விட்டோம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நல்ல ஒரு மனநிலையோட ஆரோக்கியமான வாழ்க்கை அவங்க நம்ம கூட சேர்ந்து அவங்களும் வாழ்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்தெந்த சூழ்நிலைகளில் பூனைகளை தூக்கவே கூடாது, தொடவே கூடாது, நாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் எந்தெந்த சூழ்நிலைகளில் பூனைகளை நம்ம தொடலாம், தூக்கலாம், எந்தெந்த சூழ்நிலைகளில் நம்ம தொட்டு தூக்குறப்ப அவங்க நம்மளை கடிக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.